கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நான் ஏற்கனவே சொன்னதைப் போல இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய முதல் வாரம் நான் ஏற்கனவே யூடியூப்பில் அது போட்டிருக்கிறேன். அடுத்தது அதை லைவ் பண்ணுறதுக்கான இன்றைக்கி சாயங்காலம் திடீரென்று ஒருத்தரை கூப்பிட்டு வந்தாங்க மாதா பெங்களூர்லேருந்து. கூடிய சீக்கிரம் லைவும் டைரெக்டாக அங்கேருந்து போகிற அளவுக்கான ஒரு வாய்ப்பை மாதா கொடுத்துருக்குறாங்க. அது நானே நினைக்கல. எதற்காக என்றால், இந்த ஒவ்வொரு நாளும் 31ஆம் இஞ்ஞாசியார், 1ஆம் அல்ஃபோன்ஸ் மரிய லிகோரி, 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை ஆயனுடைய கருணை, 3ஆம் ஆயனுடைய அந்த ஒரு அக்கறை, 4ஆம் எளிமையில் புனிதம் மரிய வியாழி, 5ஆம் தசனவிஸ் மாதா பனிமய மாதா, 6ஆம் நேற்று தோற்ற மாற்றம், 7ஆம் இன்னைக்கு 2ஆம் 6. இதெல்லாம் எப்படி ஞாபகமாக இருக்குது. அதனால தான் எல்லாம் மேலே காலி ஆயிடுச்சு. என்னுடைய ஹீரோவே 2 தான். 1 என்னுடைய மெமரி, 2வது என்னுடைய ஹெல்த்து, என்னுடைய உடல். இது 2 தான் எனக்கு ஹீரோ. இது குறைஞ்சிச்சுன்னா எனக்கு அவ்வளோ ஒரு மற்றதெல்லாம் பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். நிறைய பேர் சொல்லுவாங்க நான் ரொம்ப அழகாக இருக்கேன்னு. ஆனால் எனக்கு தெரியலை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வெக்கமாக இருக்குது சொல்கிறது. சொல்லுவாங்க வேளாங்கல்ல, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அப்படியே கடவுள் போட்டு கூறுவாராக அப்படின்ட்டு சொல்லுவேன். இருந்தாலும் எதற்காக இது நான் சொல்கிறேன் என்றால், ஒருவேளை உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப யூடியூப்பில் நான் போடுற பர்சன் கேட்டு பாருங்கள். இந்த வாரம் முழுவதும் வருகின்ற இந்த புனிதர்கள் இவங்க எல்லாருமே கடவுளுக்காக தங்களை இழந்திருக்கிறாங்க. அதான் இன்றைக்கி நற்செய்தி. என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் திறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். அப்படி அவர்கள் என்னை தம்முடைய என்னை அவங்க பின்பற்றினாங்கன்னா அவங்க வாழ்வாங்க. அதுதான். கம்யூனிஸ்ட் நாடு வடகொரியா, அது கம்யூனிஸ்டுகளுடைய ஆதிக்கத்தில் இருக்கின்றது. கிறிஸ்தவர்களை அவர்கள் துன்புறுத்துகிறாங்க. யாராவது கிறிஸ்தவன் கேட்டால் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி கிறிஸ்தவன் சொன்னவர்களை கூட்டாந்து ஒரு கோயிலுக்கு அடைச்சி வச்சிருக்கிறாங்க. அவர்களை அடைத்து வைத்து விட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த கோயிலில் இருந்த இயேசுவினுடைய அந்த திரு இருதயம், இயேசுவினுடைய உருவம் தாங்கிய அந்த படத்தை தரையில் போட்டு அங்கே இருக்கின்ற எல்லாரையும் கிறிஸ்தவர்களை கூப்பிட்டு இதை காரி துப்ப சொல்கிறாங்க. இதை காரி நீங்கள் துப்பினீர்கள் என்றால் உங்களை விட்டுரும், அப்படி இதை துப்பலைன்னா உங்களை சுட்டு கொண்டுருவோம். இதுதான் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை. உடனே அங்கே வந்த கிறிஸ்தவர்கள் உயிருக்காக பயந்து எல்லாரும் இயேசுவினுடைய அந்த திருதயத்தின் மீது உருவத்தின் மீது காரி உமிழ்கிறார்கள். அவங்களெல்லாம் விட்டுறாங்க. கடைசியாக ஒரு இளம்பெண் வருகிறார். அந்த இளம்பெண் அதுவரை அவர்கள் காரி உமிழ்ந்த அந்த எச்சிலெல்லாம் தொடச்சிட்டு இயேசுனுடைய திருவுருவத்தை முத்தமிடுகிறார். முத்தமிட்ட அந்த கணமே கோபம் கொண்ட அந்த இராணுவ வீரர்கள் அவளை சுட்டு கொண்டு வருகிறார்கள். இயேசுவுக்காக தன்னலம் திறந்து என் ஆண்டவர் இயேசு தான் எனக்கு முக்கியம் என்று இயேசுவுக்காக தன்னுடைய உயிரை கொடுக்கிறார். இயேசுவுக்காக தன்னை அவர் கொடுக்கிறார். அப்போ யார் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார்கள். மாறாக என் பொருட்டு தம்மை அழித்து கொள்கிற எவரும் வாழ்வடைவர். இயேசுவுக்காக அவளை அழித்து கொண்டால் இப்பொழுது அவள் வாழ்கிறாள், ஆண்டவரோடு வாழ்கிறாள். ஆண்டவர் இயேசுவை பார்த்து கேட்பது தான், யார் யாரெல்லாம் சிறு சிறு சிலுவைகளை எனக்காக தூக்கி சுமக்கின்றார்களோ அவர்கள் வாழ்வார்கள். அவர்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதான் போப்பாண்டவர் சொன்னார், இயேசுவுக்காக நான் இந்த வியாதிகளை தூக்கி சுமக்கிறேன். எனவே ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார். ஆண்டவருக்கு மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறார். ஆனால் நாம் அவரை நோக்கி வருகின்றோமா? ஆனால் நம்முடைய எண்ணம் எல்லாமே இந்த உலகத்தை நோக்கி இருக்கு. மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் வாழ்வையே இழப்பாரெனில் அவர் கிடைக்கிற பயன் என்ன? எல்லாம் உனக்கு கிடைச்சா உனக்கு என்ன கிடைக்க போகுது?
எனவே வாழ்வை நாம் இழந்து விடுகிறோம். இந்த பெண் வாழ்வை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்தார், அவள் வாழ்கிறாள். இன்று நாம் விழா கொண்டாடுகின்ற 2ஆம் சிக்ஸ்துஸ் ஆயர் அந்த திருத்தந்தை அவர்கள் என்ன பண்ணுறாரு, முதல் 3ஆவது நூற்றாண்டு தொடக்கத்தில் அவர் பிறந்ததாக சொல்லுகிறார்கள். அவர் திருத்தந்தையாக இருந்த காலகட்டத்தில் அப்பையில் ரோமையிலே பயங்கரமான வேத கலாபனை, அப்போது அரசனாக இருந்தவர் வலேரியன் என்ற ஒரு அரசன் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி கொண்டிருக்கிறான். கிறிஸ்தவர்களை உதைக்கின்றார்கள். எனவே கிறிஸ்தவர்கள் தைரியமாக நாங்கள் தான் கிறிஸ்தவர்கள் சொல்லி வெளியில் வர முடியாது. அப்படி யாராவது வெளியில், அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, வீடுகளுக்குள்ள தெரியாமல் புதுசு பார்ப்பாங்க. தைரியமாக திருப்பலி அவர்கள் காண்டு கொள்ள முடியாது, திருப்பலி பார்க்க முடியாது. அந்த மாதிரி இருந்த அந்த காலகட்டத்தில் தான் திருத்தந்தை 2ஆம் சிக்ஸ்துஸ் வருகிறார். கிறிஸ்தவர்களுக்காக, கிறிஸ்துவுக்காக அவர் வாழ முற்படுகின்ற போது இந்த மாதிரி வேதகம் நடக்கின்றது. எனவே கிறிஸ்தவர்களை அவர்கள் வதைக்கின்ற நேரம் 257ஆம் ஆண்டு நேற்று ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி ஆண்டவருடைய தோற்ற மாற்றம். எனவே அந்த நாளிலே திருத்தந்தை அவர்கள் அவர்களை ஊக்குவித்த பொழுது திருத்தந்தை அவர்கள் வலேரியன் என்கிற அந்த அரசனால் சுட்டுக் கொல்லப்படுகிறார், வேத சாட்சியாக இருக்கின்றார். எனவே அவரோடு இன்னும் பலர் கிறிஸ்துவாக உயிரை கொடுக்கின்றார்கள். அவருடைய விழாவை கொண்டதுனால தான் இன்று அவர் புனித 2ஆம் சிக்ஸ்துஸாக திருச்சபை அவரை கொண்டாடி வருகிறார். ஆக யார் யாரெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ ஆசைப்படுகின்றார்களோ அவர்கள் தங்களுடைய சுயத்தை, தங்களுடைய சுயநலத்தை, அல்லது தாங்கள் விரும்புகின்ற அந்த இன்பத்தை, அல்லது தங்களுடைய நாட்டத்தை, அல்லது தங்களுடைய ஆசையை ஒதுக்கணும். அந்த ஆசையை ஒதுக்குறது தான் உன்னுடைய வாழ்க்கைனா அந்த வாழ்க்கை வேஸ்ட்டுங்கிறார். அந்த ஆசையை ஒதுக்கிவிட்டு கிறிஸ்துவுக்காக நீ வாழ்கிற போது ஆண்டவர் உன்னை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார். ஒரு மன்னன், அந்த மன்னன்கிட்ட எல்லாரும் அவனை பற்றி நிறைய பேர் குறை சொல்கிறாங்க, அவனுக்கு எதிராக தூற்றுகின்றார்கள். அப்போ உடனே என்ன பண்ணாங்க அமைச்சர்கள், மன்னா இந்த மாதிரி எல்லாரும் அங்கே உன்னை பற்றியெல்லாம் தப்பாக பேசிட்டாங்க, எனவே அவர்கள் எல்லாரையும் நாம் தண்டிக்க வேண்டும் என்று சொல்லி, யார் அங்கே அமைச்சரே அவர்கள் அழைத்து வரட்டும், இங்கே வர்றாங்க, நிற்பாடுறாங்க. இவங்கெல்லாம் உமக்கு எதிராக கிளர்ந்திருந்தவர்கள், இவர்கள்லாம் கிளர்ச்சியாளர்கள், எனவே இப்பொழுதே நாம் இவர்களை தூக்கிலிட வேண்டும் அப்படின்னு அமைச்சர்கள்லாம் சொல்கிறாங்க. அப்போது ஒரு மெல்லிய குரல் வருது, தயவு செய்து அவர்களை தூக்கிலிட வேண்டாம், மன்னித்து விடுங்கள். மன்னை திரும்பி பார்க்குறார். யாருன்னு பார்த்தா நம்மால் 11 வயசு இளைஞன் வாலிபன், அவருடைய மகன் இளவரசன் சொல்கிறான், அப்பா அவங்கள தூக்கிலே போடாதீர்கள், அவர்களை மன்னித்து விடுங்கள். ஒரு பக்கம் மன்னன் அமைச்சருடைய அறைகூவல், இன்னொரு பக்கம் மகன் என்ன செய்கிறாரு, அவர்களை மன்னித்து விடுகிறார். இதைத்தான் ஆண்டவர் இன்றைய முதல் வாசகத்திலே செய்தார். எனவே அந்த இஸ்ராயல் மக்கள் கடவுளுக்கு எதிராக கடவுளை விட்டுவிட்டு வேறு தெய்வத்தை வழிபட்டு, அந்நிய தெய்வத்தை வழிபட்டு அவர்களை நோக்கி அவர்கள் தெய்வம் என்ற போது என்ன சொல்றாரு, நானே இருக்கிறவர், என்னை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்பதை இப்பொழுது உணர்ந்து கொள்ளுங்கள். கொல்பவரும் நானே, உயிரளிப்போரும் நானே, காயப்படுத்துவோரும் நானே, குணமாக்குவோரும் நானே. இதோ நான் உங்களை குணமாக்குகிறேன், இதோ நான் உங்களை மன்னிக்கிறேன் என்று இஸ்ராயலுடைய ஆண்டவர் அந்த இஸ்ராயல் மக்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை மன்னிப்பு தயாராக இருக்கிறார். அதே ஆண்டவர் இயேசு நம்மை மன்னிக்க தயாராக இருக்கிறார். நாம் என்ன செய்யணும், அப்பா எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்கள் உம்முடைய எதிராக பாவம் செய்துவிட்டோம் என்று சொல்லி கடவுளுக்கு முன்பாக நாம் நம்முடைய குறைகளை, நம்முடைய பலவீனங்களை, நம்முடைய சிறு சிறு சிலுவைகளை ஏற்றிக்கொண்டு இந்த சுயத்தை உடைச்சிட்டு, அந்த நான்கிற சுயத்தை எரிச்சிட்டு, அந்த நான்கிற அந்த அகந்தை எரிச்சிட்டு, அல்லது நான் வாழுகின்ற இந்த உலக வாழ்க்கையை எரிச்சிட்டு ஆண்டவர் நோக்கி வருகின்ற போது நாம் என்றும் என்னாலும் ஆண்டவரோடு வாழும் என்று சொல்கிறார். எனவே அந்த ஆண்டவருக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ வரம் கேட்டு ஜெபிப்போம்.